சார் நான் வந்து 10th தாங்க சார் படிச்சிருக்கேன். 10 என் ஒய்ஃப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிகாம் பிஎன்டே படிச்சிருக்காங்க. எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் எழுதுறது எனக்கே புரியாது. நீங்க எனக்கு எழுத தெரியாது. எனக்கு படிக்க தெரியும், ஆனால் எழுத தெரியாது. நான் வந்து ஒரு பேங்க் விஷயமா போனாவோ இல்லை ஏதாவது லோன் விஷயமா போனாவோ எனக்கு ஃபார்ம் ஃபில்அப் பண்ண தெரியாது. இந்த பணம் போடுறது, இந்த மாதிரி செக், இந்த மாதிரி எதுக்குமே எனக்கு தெரியாதுங்க சார். அந்த டைமில் போய் அவங்கள நான் வந்து கேட்பேன், எனக்கு வந்து இந்த மாதிரி பண்ணி கொடுன்னு சொல்லி. இந்த ஒரு டைம் 2 டைம் வந்து சும்மா கேட்பேங்க சார். அதுக்கு வந்து அவங்க என்ன செய்வாங்க, அதுக்கு கொஞ்சம் சீன் போடுவாங்க. இதுக்கெல்லாம் வரணுமா, ஏன் இது கூட உனக்கு தெரியாதா, ஏன் அங்கே பக்கத்தில் யாரை கேட்டு பண்ண மாட்டேன்னு. பக்கத்தில் போய் கேட்கறதுக்கு எனக்கு கூச்சமாக இருக்குன்னு சொல்லிட்டு தாங்க சார் இவங்களை கூப்பிடுவேன். ஆனால் இவங்க வந்து அந்த இடத்துல வந்து கொஞ்சம் இதாக பண்ணுற மாதிரி, என்ன அசிங்கப்படுத்துற ஒரு மாதிரியாக இருக்குது. நம்ம ஏன் இவங்களுக்கு தெரியும் ஏன் மற்றவங்ககிட்ட போய் நம்ம கேட்கணும், ஏன் நம்மளுக்கு வந்து பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்படி இல்லைங்க சார். ஒரு தடவையும் போகும்போது ஃபில் பண்ணி கொடுன்னு சொல்லி கேட்டுட்டே இருப்பாருங்க. ஒரு தடவை சொல்லி கொடுத்தா அதை புரிஞ்சுக்கவே மாட்டாருங்க. நிறைய தடவை வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன், ஆனால் அதை புரிஞ்சுக்கவே மாட்டாரு. இந்த ட்ரெஸ் பண்ணா கூட அவங்க வந்து அவங்களுக்கு பிடிச்சதான் சார் பண்ணணும். நான் ஹேர் கட் பண்ணா கூட அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் பண்ணணும். எதை பண்ணாலும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்க டீசெண்டாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒருத்தங்களை பார்த்தா வந்து அவங்ககிட்ட டீசெண்டாக நடந்துக்கணும், இப்படி தான் பழகணும், இப்படி தான் பேசணும், இப்படி தான் இருக்கணும். நம்மளுக்குன்னு ஒரு இது இருக்கு இல்லைங்க சார். என்ன மாதிரி நான் இருக்கணும்னு நினைக்கிறேன் சார். அவங்க படிச்சதுனால டீசெண்டாக இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க சார். அப்படி ஓகே, டீசெண்டாக இருக்குன்னு நினைக்கிறது தவறு ஒன்றும் இல்லைல்ல சார். இவங்க வந்து நான் பண்ணுற தொழிலே அவங்களுக்கு பிடிக்கல சார். நான் வந்து கட்டிங் மிஷின், நான் வந்து புகைச்சல் இந்த மாதிரிலாம் வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்ப அழுகு துணியோட தாங்க சார் நான் இருப்பேன். அவங்களுக்கு வந்து என்னென்னா நான் இப்படி இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல. நல்லா ஒரு டீசெண்டான ஒரு வேலைக்கு போயிட்டு ஒரு ஆஃபீஸ் ஒர்க் மாதிரி போகணுங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் எனக்கு அந்த மாதிரி எனக்கு இருக்க பிடிக்கல. எனக்கு இதே தொழில், எனக்கு படித்ததுக்கு எனக்கு படிக்கவும் வரல, எனக்கு தெரிஞ்ச தொழில் இது மட்டும் தாங்க சார். அதுவே அவங்க வந்து கொஞ்சம் கேவலமாக நினைக்கிறாங்க சார். எல்லா நேரமும் ட்ரெஸ் பண்ணிட்டு நீட்டாகவே இரு அப்படின்லாம் நான் சொல்லலைங்க சார். இப்போ ஒரு இடத்துக்கு வெளியே போகிறோம் அப்படின்னா நல்லா 4 பேர் மாதிரி நீயும் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு நீட்டாவா இப்படி இருங்க அப்படிங்கிறத தான் சொல்லி கொடுக்குறேன். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, அது வந்து நீ சொல்கிறத நான் செய்யணுமா, அப்படிலாம் நான் செய்ய மாட்டேன், எனக்குன்னு ஒன்று இருக்கு, நான் அதை தான் பண்ணுவேன் அப்படின்னு அவர் பண்ணுறாரு. அதனால கோபம் வரும், அதனால சண்டை வருது. படிடா, ஒழுங்கா படிடா.